திறமை வாய்ந்தவள் பெண், அவள் பவளத்தை விட பெருமதிப்புள்ளவள். நீதிமொழிகள் புத்தகம் பிரிவு 31 இறை சொற்றொடர் 10. படைப்புகள் அனைத்துக்கும் அதிபதியான ஆண்டவராகிய இறைவனே, சமத்துவ வாழ்வின் அடையாளமாக ஆணையும் பெண்ணையும் நிகர் இணைகளாக உருவாக்கி அழகு செய்தவர் நீரே. உமது இணையற்ற படைப்பாற்றலுக்கும் உயர்வான தெய்வீக ஞானத்திற்கும் உம்மை போற்றி புகழுகின்றோம். தாயான தெய்வமே, மரியன்னை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே பெண் குழந்தைகளுக்காக சிறப்பாக எமது விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்றார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. இன்று பெண் பிள்ளைகள் எல்லா துறைகளிலும் ஆண்களுக்கு இணையாக நிர்வாக திறமையோடும் பன்முக திறனோடும் முன்னேறி கொண்டும் சாதனை படைத்துக் கொண்டும் இருக்கிறார்கள். அதே வேளையில் ஆண்டவரே, இன்றும் எமது சமூகத்தில் ஆண் பெண் பாகுபாடு பார்க்கும் நிலை முற்றிலும் மாறவில்லை. பெண்களை பலவீனமானவர்களாக கருதுவதை, இரண்டாம் பட்சமாக நடத்துவதை இன்றும் எமது குடும்பங்களில் நாங்கள் காணுகின்றோம். ஆண் என்றால் ஆசீர்வாதம், பெண் என்றாலே செலவுதான் என்ற வணிக சிந்தனையும் எங்களுக்குள் புறையோடி கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து வருந்துகின்றோம். சமத்துவத்தின் ஆண்டவரே, இந்த ஆண்டான் அடிமை மனப்பாங்கை முறையே நாங்கள் மாற்றிக்கொண்டு பெண் பிள்ளைகளும் கடவுளின் ஆசீர்வதிக்கப்பட்ட படைப்புகள், அவர்களும் ஆணுக்கு எல்லா வகையிலும் சரிநிகரானவர்கள் தான் என்று ஏற்று வாழ்ந்து நாங்கள் சமத்துவ சமுதாயம் படைக்க நீர்தாமே உமது அருள் தாரும். பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட மரியன்னையின் பரிந்துரையின் வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.